காசிநாதன் துரை அவர்களால் இளவரசரால் தொடங்கப்பட்டதுதான் இந்த மன்றம். அதற்கு முதல் சொற்பொழிவாக மதுரை மூத்த ஆதீனம் சோமசுந்தர தம்புரான் அவர்கள் நல்லாசியோடு தொடங்கப்பட்டதுதான் இந்த அற்புதமான கார்த்திகை விழா மன்றம். இதுவரை பல நவராத்திரி நிகழ்ச்சிகளையும் தவறாமல் ஆண்டுக்கு 13 கிருத்திகை நிகழ்ச்சிகளை நடத்தி 800வது நிகழ்ச்சியாக இந்த கம்பராமாயண தொடர் சொற்பொழிவு நாட்டரசன் கோட்டையிலே பிறந்து வளர்ந்து 3ஆம் குலோத்துங்க சோழனுடைய அரசவை மூத்த புலவனாக இருந்த ஒட்டக்கூத்தருக்கு அடுத்தபடியாக வந்தவர்தான் கவிச்சக்கரவர்த்தி கம்பர். அவர் அந்த காலத்தில் பேருந்துகள் எல்லாம் கிடையாது. அவர் சிவகங்கை, திருப்பத்தூர் அப்படியே நெடும் பயணம் ஏற்பட்டு அவர்கள் ஸ்ரீரங்கத்திலே இதை அரங்கேற்றம் செய்த போது மிகவும் அவர்கள் கஷ்டப்பட்டு இந்த அரங்கேற்றம் செய்தார்கள். அதற்கப்புறம் இத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக இந்த கம்பராமாயணம் மக்களிடையே போய் சென்றடைகிறது. இப்பொழுது இந்த நிகழ்ச்சிக்கு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் வணங்குதலுக்குரிய உடுமலை மக்கள் பேரவையின் தலைவர் வணங்குதலுக்குரிய UKP முத்துக்குமாரசாமி ஐயா அவர்களை அன்பு பாராட்டி மேடை கலைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து சரவணகுமார் ஐயா அவர்களை மேடையில் வந்து அமரும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து நாகராஜன் ஐயா அவர்களையும் மேடையில் வந்து அமரும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மன்றத்தின் துணைத் தலைவர் AAR சுந்தரம் அவர்களை மேடையில் வந்து அமரும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது ராமபிரானுக்கு பூஜை செய்யக்கூடிய நிகழ்வை மதிப்பிற்குரிய சவிராஜ ஐயங்கார் அவர்கள் செய்கின்றார்கள். ராம 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 என்று ராமநாமம் சொல்லுங்கோ, ராமநாமம் சொல்லுங்கோ, ராமநாமம் சொல்லாவிட்டால் நல்லவரோடு சேருங்கோ, நீங்க நல்லவரோடு சேருங்கோ என்று ராமபிரானுக்கு இப்பொழுது தீபாவளை காட்டி தீபம் எப்படி மேல் நோக்கி இருக்கிறதோ அதை போல் நம் எண்ணங்களும் சிந்தனைகளும் மேல் நோக்கி இருக்க வேண்டும் என்பதுதான் ஐதீகம்.